ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பாண்டிய ஸ்டோர்ஸ் பார்க்க போகிறோம். பாண்டிய ஸ்டோர்ஸில் மீனாவும் நம்ம ராஜும் நடந்து வந்துட்டு இருக்கும்போது ஒரு வழியாக மீனா அட்வைஸ் பண்ணிட்டு வந்துட்டு இருந்தாங்க. வரும்போது அவங்க அம்மாவை பார்த்துட்டு இவங்க கொஞ்சம் சென்டிமெண்ட்டாக ஃபீல் பண்ணேன். இன்னமும் என்ன எங்கள் அம்மா ஏற்றுக்கல, உனக்கு அட்வைஸ் பண்ணிட்டேன், எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. அது வெளியில் யாருக்கும் தெரியாமல் நான் பார்த்துக்கிறேன், என் கஷ்டம் என்னோட போட்டோம் அப்படின்னு நினைக்கிறேங்க. என்னதான் இருந்தாலும் பெற்றவங்க ஒதுக்குனா இப்படி தானங்க இருக்கும். பிள்ளைங்க தப்பு பண்ணால் அட்வைஸ் பண்ணுங்கள், அதை விட்டுட்டு இப்படி ஒதுக்கி விடாதீங்க. சரின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்தோடனே கதிரை பார்த்தோடனே பயங்கரமாக கத்துறாங்க, கோவப்பட்டாதுங்க. யாருன்னு பார்க்குறீங்களா? நம்ம மீனா தாங்க. உடனே அண்ணியாச்சே, பாசம் பொங்கிடுச்சு. பக்கத்தில் இந்த ராஜு வேறு அழுதுகிட்டே ஊன்ட்டு மூக்கு உறிஞ்சிக்கிட்டே பார்த்துட்டு இருக்கு. எப்போ பாரு அழுதுகிட்டே தான் இருப்பியா அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. சரின்னு சொல்லிட்டு தனியாக மீட் பண்ணுறாங்க நம்ம கதிரை. உன் மூஞ்செல்லாம் தனியாக பார்க்க முடியாது, உங்கள் அண்ணன் எதுக்கு அடிச்சான்னு தெரியுமா? ஃபஸ்ட்டு உங்கள் அண்ணன் என்ன கொண்டு போட்டிருந்தா கூட நான் எதுவும் கண்டுக்க மாட்டேன், ஏன்னா அந்த லெவலில் இருக்கேன், நிலமை உன் கூட வாழவே பிடிக்கலன்னு சொல்லிட்டாங்க. சொன்னதெல்லாம் ஓகே, கடைசியில் என்ன வார்த்தை சொன்னார் தெரியுமா? உன் அண்ணன் வந்து நான் உனக்காகலாம் அடிக்கல, உன் மேலாம் பாசம் இல்லை, நகைக்காக தான் அடித்தான் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சொன்ன உடனே உண்மையை சொன்ன உடனே அந்த பொண்ணு கொஞ்சம் கஷ்டமாக போயிடுச்சு. என்னடா அது, நம்ம அண்ணனுக்கு நம்ம மேலே பாசம் இல்லையான்னு சொல்லிட்டு சரி எப்படியாவது அந்த நகையை வாங்கி கொடுத்துடலான்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. மீனாட்ட கேட்குறாங்க, இது மாதிரி நான் அந்த பையன்கிட்ட போய் பேசி வாங்குறேன்னு சொல்லிட்டு. அது இன்னும் பிரச்சனையை உண்டாக்குமா, உண்மை வீட்டுக்கு தெரிஞ்சிருமா, வேணாமா, அதை விட்டுருமா அப்படின்ற மாதிரி அந்த ஐடியாவை சொல்லிட்டாங்க. சொன்ன உடனே சரிப்பா அப்படின்ட்டு நினச்சிட்டாங்க. நம்ம கதிரை இருந்துட்டு நான் இன்னைக்கு உங்கள் கூட தூங்கிக்கிறேன், நான் 4 பேர் கூடயும் மேலே போய் தூங்கலான்னு முடிவு பண்ணிட்டாங்க. நம்ம மீனை வந்துட்டு என்ன பண்ண தூங்க வரலன்னு சொல்லி கேட்க வராங்க. அந்த டைப் பார்த்து சொல்கிறாங்க, இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் தம்பிங்களோட தூங்கிக்கிறேன்றாங்க. என்ன ஒரு பாசம். சரிப்பா நீ இங்கே படுத்துக்கோப்பான்னு பர்மிஷன் கொடுத்தா கீழே போகிறதுக்குள்ளே கல்யாண லைஃபே போருங்கிறாரு. டேய் தனியாக மாட்டுவல்ல, அப்போ ஒன்று வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க புலம்பிட்டு கிளம்பிட்டாங்க. அதுக்கப்புறமா ஆமாம் கல்யாணமே பண்ணக்கூடாது, ரூம் எல்லாம் எங்கே இருக்குன்னு சொல்லிட்டு ரூமை பற்றி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஐயோ இந்த சீசன்லேயுமா அப்படிங்கிற மாதிரி இருந்தது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.